எஸ்டிஆர் அடுத்து நடித்து ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம் தக் லைஃப். அந்த படத்துக்கு அப்புறமா எஸ்டிஆர் நடிக்க போகிற திரைப்படம் அஸ்வத் மாரிமுத்துடைய டைரக்ஷனில் ஏஜிஎஸோடைய ப்ரொடக்ஷனில் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. எஸ்டிஆர் 51ன்னு அந்த ப்ராஜெக்டில் தான் எஸ்டிஆர் நடிக்க போகிறாராம். பயங்கர காமெடியாகவும் பயங்கர இன்டென்ஸாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனோடையும் இந்த படத்தை எடுக்க போகிறாங்கன்ற டாக்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அஸ்வத் இதுக்கு முன்னாடி ஓமை கடவுளேவாக இருக்கட்டும், டிராகனாக இருக்கட்டும், நம்மளை எல்லாருமே ரொம்ப திருப்திகரமாக என்டர்டெயின் பண்ணியிருக்கார். அதன் காரணமாக இந்த படம் முழுக்க முழுக்க அப்படி ஒரு படமாக இருக்குன்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. கண்டிப்பாக நானும் அதான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்க 2 படங்கள், முக்கியமாக ராம் அவருடைய டைரக்ஷனில் ரெடியாக இருக்க திரைப்படம் பார்க்கிங் படத்துடைய டைரக்டர். அந்த படம் இந்த டான் பிக்சர்ஸ் பிரச்சனை காரணமாக நடுவில் நிற்கிது. அதுவுமே என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்டிஆர் வேறு ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. அது ஓகே ஆகிடுச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட்டும் சைமல்டேனியஸாக பண்ண போகிறேன்ற டாக்ஸ் இருக்குது. கட் பண்ணிங்கன்னா எஸ்டிஆர் 50 இந்த ப்ராஜெக்ட்டும் சிலம்பரசன் அண்டு RKFI இல்லைனா ஏஜிஎஸ் இவங்க எல்லாரும் இணைஞ்சு இந்த ப்ராஜெக்டை பண்ண போகிறாங்கன்ற டாக்ஸ் இருக்குது. இந்த ப்ராஜெக்டில் டூயல் ரோல் பண்ண போகிறாரு சிலம்பரசன். ஒன்று ஹீரோவா, இன்னொன்று வில்லனா. அந்த வில்லன் கேரக்டர் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டராக இருக்க போகுது.